வணக்கம். வேந்தரின் கண்ணுறங்கும் வேலை இரவு செய்திகளுக்காக அஞ்சலி. முதலில் தலைப்புச் செய்திகள். முழுமையான பட்ஜெட்டில் அதிக திட்டங்கள் இடம்பெறும். தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பிரதமர் மோடி உறுதி. சிபிஐ புதிய இயக்குநராக ரிஷிகுமார் சுக்லா நியமனம். பிரதமர் மோடி தலைமையிலான கூட்டத்தில் முடிவு. 129 மாணவர்களை விடுவிக்க வேண்டும். அமெரிக்காவுக்கு மத்திய அரசு வலியுறுத்தல். திருச்சியில் வரும் 5ஆம் தேதி ஐஜேகே பொதுக்குழு. டாக்டர் பாரிவேந்தர் அழைப்பு. மக்களவை தேர்தலுக்கு பின் தாக்கல் செய்யப்படும் முழு பட்ஜெட்டில் இளைஞர்கள் உட்பட சமூகத்தின் மற்ற பிரிவினருக்கு அதிக திட்டங்கள் அறிவிக்கப்படும் என பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். மேற்கு வங்க மாநிலம் தாகூர் நகரில் நடந்த தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பேசிய அவர், இடைக்கால பட்ஜெட் வெறும் ஆரம்பம் என குறிப்பிட்டார். கிராமங்கள் மற்றும் விவசாயிகளை மம்தா அரசு புறக்கணித்து வருவதாக கூறினார். மத்திய அரசின் திட்டங்களால் நடுத்தர மக்கள் பயன்பெறுவார்கள் என சுட்டிக்காட்டிய பிரதமர், குடிமக்கள் வரைவு மசோதாவை எதிர்க்கட்சிகள் ஆதரிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். கடன் தள்ளுபடி என்ற பெயரில் தற்பொழுது வாக்கு கேட்க ஆரம்பித்துள்ளதாக பிரதமர் மோடி கூறியுள்ளார். आपने देखा होगा कि अभी कुछ राज्यों में कर्ज माफी के नाम पर किसानों से वोट मांगे गए। परिणाम क्या हुआ? ऐसे किसानों की कर्ज माफी हो रही है जिसने कभी कर्ज लिया ही नहीं. சிபிஐ அமைப்பின் புதிய இயக்குநராக ரிஷிகுமார் சுக்லா நியமிக்கப்பட்டுள்ளார். சிபிஐ அமைப்பின் தலைவர் பதவியிலிருந்து அலோக் வர்மா நீக்கப்பட்டார். இந்த அமைப்புக்கு நிரந்தர தலைவரை நியமிக்குமாறு உச்சநீதிமன்றம் மத்திய அரசுக்கு உத்தரவிட்டது. இதையடுத்து புதிய இயக்குநரை தேர்வு செய்ய பிரதமர் மோடி தலைமையிலான உயர்நிலை குழு கூட்டம் தில்லியில் நடைபெற்றது. இதில் சிபிஐ அமைப்பின் புதிய இயக்குநராக ரிஷிகுமார் சுக்லா தேர்வு செய்யப்பட்டார். இவர் 2 ஆண்டுகள் பதவி வகிப்பார். 1983ஆம் ஆண்டு ஐபிஎஸ் பிரிவில் தேர்ச்சி பெற்ற ரிஷிகுமார் சுக்லா மத்திய பிரதேச மாநில காவல்துறை டிஜிபியாக பணியாற்றியுள்ளார். அமெரிக்காவில் கைது செய்யப்பட்ட இந்திய மாணவர்கள் 129 பேரை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என இந்திய அரசு வலியுறுத்தியுள்ளது. அமெரிக்காவில் உள்ள பல்வேறு பல்கலைக்கழகங்களில் படிப்பதற்காக 2017ஆம் ஆண்டில் மட்டும் 2,49,763 மாணவர்கள் இந்தியாவிலிருந்து வந்ததாக கண்டுபிடிக்கப்பட்டது. போலி விசா மூலம் படிக்க வந்ததாக கைது செய்யப்பட்ட 130 மாணவர்களில் 129 பேர் இந்தியாவை சேர்ந்தவர்கள் என தெரிய வந்துள்ளது. இந்திய மாணவர்களை விடுவிக்க இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் அரசியல் ரீதியான நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது. இது தொடர்பாக தில்லியில் உள்ள அமெரிக்க தூதரகத்துக்கு அனுப்பியுள்ள கடிதத்தில் இந்திய மாணவர்களை உடனே விடுதலை செய்ய வேண்டும் என கூறியுள்ளது. மாணவர்களின் விருப்பத்துக்கு மாறாக அமெரிக்காவில் இருந்து திருப்பி அனுப்பும் நடவடிக்கை எடுக்கப்படக்கூடாது என்றும் தெரிவித்துள்ளது. மக்களின் நீண்ட நாள் கோரிக்கைகளை நிறைவேற்றக்கூடிய வகையில் இடைக்கால நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் அரவிந்தர் ஆசிரமம், ஆரோவில் உள்ளிட்ட இடங்களில் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் பார்வையிட்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மக்களுக்கான நலத்திட்டங்களை நிறைவேற்றுவதுதான் அரசின் கடமை என கூறினார். ரஃபேல் ஒப்பந்தம் தொடர்பாக அனைத்து ஆதாரங்களும் அளிக்கப்பட்ட நிலையில் எதிர்க்கட்சிகள் திரும்ப திரும்ப பொய் உரைப்பதாகவும் குற்றம் சாட்டினார். மக்களுக்கு ரொம்ப நாள கோரிக்கையில் இருந்த விஷயங்களை நிறைவேற்றக்கூடிய பட்ஜெட் இதெல்லாம் பண்ணிட்டாங்களேன்ற ஒரு விதமான அதிர்ச்சியில சட்டத்துக்கு விரோதமானது, நம்ம கான்ஸ்டிடியூஷனுக்கு விரோதமானது பல விதமாக சொல்லலாம். ஆனால் மக்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டிய உரிமை அவர் கடமை ஒவ்வொரு கவர்மெண்ட் மேலேயும் இருக்குது. அதுதான் அவங்க பண்ணியிருக்காங்க. அதனால் இதில் சட்டத்துக்கு புறமா ஒன்றும் பண்ண முடியாது. இந்த மாதிரி ரஃபேல் குற்றச்சாட்டுங்கிறது ஆதாரம் இல்லாத ஒரு குற்றச்சாட்டு. வரும் 5ஆம் தேதி திருச்சியில் நடைபெறவுள்ள இந்திய ஜனநாயக கட்சியின் மாநில பொதுக்குழு கூட்டத்தில் அனைத்து செயற்குழு உறுப்பினர்களும் கலந்து கொள்ள வேண்டும் என கட்சியின் நிறுவனர் தலைவர் டாக்டர் பாரிவேந்தர் அழைப்பு விடுத்துள்ளார். இது பற்றி அறிக்கை ஒன்றை டாக்டர் பாரிவேந்தர் வெளியிட்டுள்ளார். வரும் ஏப்ரல் மே மாதங்களில் நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகத்தின் பங்கு மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது என குறிப்பிட்டுள்ள டாக்டர் பாரிவேந்தர், தேர்தல் களத்தில் ஐஜேகேவின் நிலைப்பாடு குறித்து முடிவெடுக்க வேண்டிய நிலையில் உள்ளதாக தெரிவித்துள்ளார். 2014 நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் பங்கேற்று போட்டியிட்டதை சுட்டிக்காட்டியுள்ள டாக்டர் பாரிவேந்தர், தற்போதைய சூழலில் ஐஜேகேவின் தேர்தல் அணுகுமுறை எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை அறிந்து கொள்ள விரும்புகிறோம் என கூறியுள்ளார்.
பொதுக்குழு உறுப்பினர்களின் கருத்துக்களை நேரடியாக அறிந்து கொள்ளும் பொருட்டு இந்த ஆண்டிற்கான பொதுக்குழு வரும் 5ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நண்பகல் 2 மணிக்கு திருச்சி SRM ஹோட்டல் கூட்ட அரங்கில் நடைபெற உள்ளதாக தெரிவித்துள்ளார். எனவே மாநில, மண்டல, மாவட்ட பொறுப்பாளர்கள் மற்றும் ஒன்றிய, நகர, பேரூர் முதன்மை நிர்வாகிகள், கட்சியின் துணை அமைப்பாளர்கள் அனைவரும் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் என டாக்டர் பாரிவேந்தர் குறிப்பிட்டுள்ளார். சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் காங்கிரஸ் பொதுச் செயலர் பிரியங்காவின் கணவரான ராபர்ட் வதேராவுக்கு தில்லி நீதிமன்றம் முன்ஜாமீன் வழங்கியுள்ளது. லண்டனில் சொத்துக்களை வாங்கியதில் கோடிக்கணக்கான பணம் சட்டவிரோதமாக பரிமாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக ராபர்ட் வதேரா மற்றும் மனோஜ் அரோரா மீது அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்துள்ளது. இந்த வழக்கில் தம்மை அமலாக்கத்துறை கைது செய்யாமல் இருக்க வதேரா தில்லி பாட்டியாலா நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். இதனை விசாரித்த நீதிமன்றம் வதேராவுக்கு இடைக்கால ஜாமீன் வழங்கியது. வரும் 16ஆம் தேதி வரை வதேராவை கைது செய்யக்கூடாது என்றும் 6ஆம் தேதி அமலாக்கத்துறை அதிகாரிகள் முன் வதேரா ஆஜராக வேண்டும் எனவும் உத்தரவு பிறப்பித்துள்ளது. தமிழகத்தில் போக்குவரத்து துறைக்காக புதிதாக 12,000 பேருந்துகளை வாங்க ஒப்பந்தம் செய்யப்பட்டிருப்பதாக போக்குவரத்து துறை அமைச்சர் MR விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார். கரூரில் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் பிறந்தநாளை ஒட்டி நடைபெற்ற கிரிக்கெட் போட்டியை அவர் தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் விஜயபாஸ்கர் உலக வெப்பமயமாதலை தடுக்கும் வகையிலும் சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் வகையில் 2,000 மின்சார பேருந்துகள் வாங்கப்படும் என கூறினார். இந்த மின்சார பேருந்துகள் விரைவில் சென்னை, மதுரை, கோவை உள்ளிட்ட முக்கிய நகரங்களில் இயக்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். G40 என்ற அமைப்பில் உலக வெப்பமயமாதலை தடுப்பதற்கு உலக அளவிலான ஒரு அமைப்பு இருக்கிறது. அந்த அமைப்பின் மூலமாக இந்தியாவிலேயே முதலாக சென்னை மாநகரம் தான் அதில் கையெழுத்திட்டிருக்கிறது. முதலமைச்சர் அவர்களுடைய தலைமையில் அந்த அமைப்பு KFW என்ற நிறுவனத்தின் மூலமாக 2,000 மின்சார பேருந்துகளும் 10,000 BS6 பேருந்துகளும் ஆக மொத்தம் 12,000 பேருந்துகள் வாங்குவதற்கு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகி இருக்கிறது. அது முதல் கட்டமாக எவ்வளவு பேருந்துகள் வாங்குவது என்று நாங்கள்லாம் அது நடவடிக்கை எடுத்திருக்கிறோம். அது இனி அரசியல் கட்சி தலைவர்களின் இன்றைய கருத்துக்களை காணலாம். அமெரிக்க பல்கலைக்கழகத்தில் படிப்பதாக கூறி விசாவை நீட்டிக்க முயற்சித்த 130 பேர் அமெரிக்காவில் கைது செய்யப்பட்டுள்ளனர். இவர்களில் 129 பேர் இந்தியர்கள் என ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அமெரிக்க கல்வி நிறுவனங்களில் படிப்பதாக கூறி ஏராளமான வெளிநாட்டு மாணவர்கள் போலி விசாவில் தங்கியிருப்பதை கண்டறிய நூதன நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாகவும் ட்ரம்ப் கூறியுள்ளார். விவசாயிகளின் நலனில் அக்கறை இருப்பதைப் போல எதிர்க்கட்சிகள் முதலை கண்ணீர் வடிக்கின்றனர் என மத்திய அமைச்சர் அருண்ஜேட்லி தெரிவித்துள்ளார். 2009 காங்கிரஸ் ஆட்சியில் தாக்கல் செய்யப்பட்ட இடைக்கால பட்ஜெட்டிலும் வரிச்சலுகை வழங்கப்பட்டுள்ளது என்றும் 2014 பட்ஜெட்டில் தொழில்நுட்பம், வாகன உதிரி பாகங்களுக்கு வரிச்சலுகை வழங்கப்பட்டதாகவும் அருண்ஜேட்லி குறிப்பிட்டுள்ளார். நாள் ஒன்றுக்கு 17 ரூபாய் வழங்குவது விவசாயிகளை அவமதிக்கும் செயல் என்று காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி கண்டனம் தெரிவித்துள்ளார். இது குறித்து தனது ட்விட்டரில் பதிவிட்டுள்ள அவர், பாஜகவின் 5 ஆண்டு கால ஆட்சி ஏற்கனவே விவசாயிகளின் வாழ்க்கையை அழித்துவிட்டது எனவும் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். இளைஞர்கள் அரசியலுக்கு வர வேண்டும் என அழைப்பு விடுத்துள்ள டாக்டர் பாரிவேந்தர், மனித நேயம்தான் உலகில் மிகச்சிறந்த கொள்கை என குறிப்பிட்டுள்ளார். வாக்குக்கு பணம் அளிக்கவோ கொடுக்கவோ கூடாது என்றும் பொதுமக்களுக்கு சேவையாற்ற அரசியலே சிறந்த தளம் என்றும் டாக்டர் பாரிவேந்தர் கூறியுள்ளார். அரசின் திட்டங்களுக்கு பொதுமக்களிடம் வரவேற்பு கிடைத்திருப்பதை பொறுக்க முடியாமல் மு.க. ஸ்டாலின் குற்றம் சாட்டுவதாக முதலமைச்சர் பழனிசாமி தெரிவித்துள்ளார். மு.க. ஸ்டாலின் பங்கேற்கும் கூட்டங்களில் அங்குள்ள சிலரை சந்தித்து இந்த ஆட்சியை பற்றி விமர்சனம் செய்கிறார் என்றும் இந்த ஆட்சியில் எதுவும் நடக்கவில்லை என தவறான குற்றச்சாட்டுகளை கூறி வருகிறார் எனவும் முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். விமானத்தில் கடத்தி வரப்பட்ட சிறுத்தை குட்டி தாய்லாந்துக்கு திருப்பி அனுப்ப முடிவு. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. நாடாளுமன்ற தேர்தல் கூட்டணி குறித்து அதிமுக தலைமை முடிவெடுக்கும் என மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மத்திய அரசு வெளியிட்டுள்ள இடைக்கால பட்ஜெட்டில் உள்ள நிறைகளை பாராட்டுவதாக கூறினார். கூட்டணி குறித்து தம்பிதுரை தெரிவித்த கருத்து அவருடைய தனிப்பட்ட கருத்து என்றும், அதிமுகவின் ஒருங்கிணைப்பாளர் பன்னீர்செல்வம், இணை ஒருங்கிணைப்பாளரான முதல்வர் பழனிசாமி ஆகியோர் எடுக்கும் முடிவே இறுதியானது என்றும் ஜெயக்குமார் தெரிவித்தார். முதலமைச்சர் சொன்னது போல தேர்தல் அறிவிப்பு வந்தவுடனேயே
அப்போது உங்களுக்கு தெரியும், அது இவர் நம்முடைய பாமக தலைவர் அருமை அண்ணன் ராமதாஸ் அவர்கள் சொன்னது போல் கத்திரிக்காய் மலிந்தால் கடை தெருவுக்கு வருன்ற மாதிரி எதுவாக இருந்தாலும் சரி கடை தெருவுக்கு வருவது போல் நிச்சயமாக அது யாருடைய கூட்டணி என்பதெல்லாம் கண்டிப்பாக வெளிவரும். பிரதமர் மோடி விவசாயிகளின் வங்கிக் கடனை ஏன் தள்ளுபடி செய்யவில்லை என புதுச்சேரி முதலமைச்சர் நாராயணசுவாமி கேள்வி எழுப்பியுள்ளார். புதுச்சேரி சட்டப்பேரவை வளாகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நாடாளுமன்ற தேர்தலை கருத்தில் கொண்டே விவசாயிகள் வங்கிக் கணக்கில் 6000 ரூபாய் வழங்குவதாக பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டதாக குற்றம் சாட்டினார். விவசாயிகளை திசை திருப்பவும் அவர்களின் வாக்குகளை பெறவும் இந்த பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டதாக நாராயணசுவாமி கூறினார். பிரதமர் அவர்கள் விவசாயிகளுக்கு சலுகை செய்கிறேன் என்று கூறுகிறார். 4 வருடம் 9 மாதம் ஆகிவிட்டது. தமிழகத்திலிருந்து விவசாயிகள் டெல்லிக்கு சென்று பல கட்ட போராட்டங்களை நடத்தியும் அவர்களுக்கு கடனை ரத்து செய்யாத பிரதமர் விவசாயிகள் மீது இப்பொழுது கரிசனம் காட்டுவதற்கு காரணம் என்ன? உண்மையிலேயே இந்த திட்டம் விவசாயிகளுக்கு பலன் அளிக்குமா என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது. ஸ்டெர்லைட் ஆலை விவகாரத்தில் சிறந்த வழக்கறிஞரை கொண்டு தமிழக அரசு வாதாடி வருவதாக சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் KC கருப்பணன் தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் சித்தோட்டில் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஸ்டெர்லைட் ஆலையை திறக்க தமிழக அரசு முயற்சிப்பதாக கூறிய வைகோவின் குற்றச்சாட்டுக்கு மறுப்பு தெரிவித்தார். ஸ்டெர்லைட் விவகாரத்தில் நீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகே அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து முடிவு செய்யப்படும் என்றார். உச்ச நீதிமன்றத்தில் சிறந்த வழக்கறிஞர், இந்தியாவிலே சிறந்த வழக்கரை வச்சு வாதாடிட்டு இருக்கிறாங்க. இப்போ இது அரசு கோர்ட்டில் இருக்குது. கோர்ட் என்ன சொல்லுது அதுபடி தான் பண்ணுவாங்க. யார் கோர்ட்டினோட நடவடிக்கை? நாளைக்கு திங்கட்கிழமை மாண்பு முதலமைச்சர் அவர்கள் ஒரு கூட்டம் வச்சுருக்காங்க, ஆலோசனை கூட்டம் வச்சுருக்காங்க. அதில் நல்ல முடிவு வெளிவரும். ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை செயல்படுத்தினால் தஞ்சை பாலைவனமாக மாறிவிடும் என மதிமுக பொதுச் செயலர் வைகோ எச்சரிக்கை விடுத்துள்ளார். விருதுநகரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நாடாளுமன்ற தேர்தலை மனதில் வைத்தே பட்ஜெட்டில் சலுகைகளை அறிவித்துள்ளதாக கூறினார். ஸ்டெர்லைட் ஆலை திறக்கப்பட்டால் அதற்கு தமிழக அரசுதான் பொறுப்பு என்றும் வைகோ கூறியுள்ளார். சின்னத்தம்பி யானையை கும்கி பயிற்சிக்கு அழைத்து செல்ல பொள்ளாச்சி டாப்சிலி பகுதியில் இருந்து யானைகள் உடுமலைக்கு வந்து கொண்டிருப்பதாக வனத்துறையினர் தெரிவித்தனர். கோவை தடாகம் பகுதியில் சுற்றித் திரிந்த சின்னத்தம்பி யானை சில தினங்களுக்கு முன்பு வரகலியாறு வனப்பகுதியில் விடப்பட்டது. ஆனால் யானை காட்டுக்குள் செல்லாமல் உடுமலை அருகே கிருஷ்ணாபுரம் பகுதியில் சுற்றித் திரிந்தது. 2 நாட்களாக நடந்து வந்த களைப்பினாலும் தண்ணீர் உணவு கிடைக்காததாலும் அங்குள்ள குட்டையில் சோர்வுடன் விழுந்து கிடந்தது. சின்னத்தம்பி யானைக்கு கும்கி பயிற்சி அளிக்க இருப்பதாக வனத்துறையினர் தெரிவித்தனர். இதனிடையே யானையை மீண்டும் வனப்பகுதிக்குள் கொண்டு விடுமாறு அப்பகுதி மக்கள் கூறியுள்ளனர். தாய்லாந்து நாட்டிலிருந்து சென்னைக்கு கடத்தி வரப்பட்ட சிறுத்தை குட்டியை விமான நிலையத்தில் சுங்கத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். தாய்லாந்து தலைநகர் பாங்காக்கில் இருந்து சென்னை வரும் பயணி ஒருவரிடம் சிறுத்தை குட்டி இருப்பதாக விமான நிலைய அதிகாரிகளுக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து அதிகாரிகள் தீவிர சோதனையில் ஈடுபட்டனர். சந்தேகத்திற்கு இடமான ஒருவரை சோதனை செய்ததில் அவரிடம் சிறுத்தை குட்டி இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. அவரை கைது செய்த அதிகாரிகள் சிறுத்தை குட்டியையும் பறிமுதல் செய்தனர். இதுகுறித்து வன உயிரின காப்பக குற்றப்பிரிவுக்கு தகவல் கொடுக்கப்பட்டது. அங்கு வந்து விசாரணை நடத்திய அதிகாரிகள் சிறுத்தை குட்டியை தாய்லாந்து நாட்டுக்கே திருப்பி அனுப்ப முடிவு செய்துள்ளனர். சென்னையில் நடைபெற்று வரும் சர்வதேச தோல் பொருள் கண்காட்சியை ஏராளமான தொழில் முனைவோர்களும் பொதுமக்களும் பார்வையிட்டனர். சர்வதேச அளவிலான 34வது தோல் பொருள் கண்காட்சி சென்னை நந்தம்பாக்கத்தில் உள்ள வர்த்தக மையத்தில் கடந்த 2 நாட்களாக நடைபெற்று வருகிறது. இதில் பிரேசில், ஜெர்மனி, சீனா, இத்தாலி உள்ளிட்ட 150 வெளிநாடுகளை சேர்ந்த தோல் தொழில் நிறுவனங்கள் பங்கேற்றுள்ளன. இந்த கண்காட்சியில் 450 அரங்குகளில் தோல் பொருள் நிறுவனங்களின் தயாரிப்புகள் இடம்பெற்றுள்ளன. மேலும் தோல் பொருட்கள் உற்பத்தி செய்வதற்கான எந்திரங்கள் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளன. தோல் பொருட்கள் தயாரிப்பு முறைகள் குறித்தும் விளக்கம் அளிக்கப்படுகின்றன. நான் பிரைட்வே ரப்பர் இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து இங்கே சென்னைக்கு ரெப்ரசென்ட் பண்ணுறேன். நம்ம ஃபேக்ட்ரி ஜலந்தர்லேருந்து இருக்குது. நம்ம இங்கே சென்னை லெதர் ஃபேரில் பார்ட்டிசிபேட் பண்ணி நிறைய பிஸ்னஸ் கிடச்சிருக்கு. லெதர் பிஸ்னஸ் சவுத் இந்தியாவில் ரொம்ப நல்லா இருக்கிறதுனால நம்மளுக்கு நிறைய ஷூ ஆர்டர்ஸ் நிறைய கிடைக்கிது. ஸோ வி ஆர் ஹாப்பி. நிறைய பிஸ்னஸ் இருக்குது இதில் சென்னை ஃபேரில். ரொம்ப யூஸ்ஃபுல் ஃபேர்.
திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அடுத்த பையூர் காலனி பகுதியில் கடந்த 4 மாதங்களாக குடிநீர் வழங்காததால் அந்த பகுதி மக்கள் மிகவும் அவதியடைந்தனர். இதுகுறித்து பலமுறை ஆரணி வட்டார வளர்ச்சி அலுவலகத்திற்கு மனு அளித்தும் எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை என அவர்கள் கோரினர். இதில் ஆத்திரமடைந்த பெண்கள் மற்றும் பொதுமக்கள் ஆரணி வாழப்பந்தல் சாலையில் காலி குடங்களுடன் மறியலில் ஈடுபட்டனர். இதனை அடுத்து காவல்துறையினரும் அரசு அதிகாரிகளும் பேச்சுவார்த்தை நடத்தி உரிய நடவடிக்கை மேற்கொள்வதாக கூறியதை அடுத்து மறியல் விலக்கிக் கொள்ளப்பட்டது. எங்களுக்கு 3 மாசம் ஆச்சு. தீபாவளிக்கு தண்ணி வந்தது. 3 மாசம் தண்ணி வரலன்னா நாங்க என்ன தண்ணி யூஸ் பண்ணுவோம்? பொம்பளை சொல்லுங்க. எவ்வளவு சுகர்கா இருக்கிறாங்க, பிபிக்கா இருக்கிறாங்க, எவ்வளவு கால் வலியோட இருக்கிறாங்க. நாங்க தண்ணி இல்லாத என்ன செய்யிட்டு நீங்களே சொல்லுங்க. எங்களுக்கு காலையில 6 மணில இருந்து சாயங்காலம் எங்களுக்கு 6 மணி வரைக்கும் உப்பு தண்ணியோ குடிக்கிற தண்ணியோ எங்களுக்கு தண்ணி வேணும். திருச்சி அருகே நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியில் சீறி பாய்ந்த காளைகளை வீரர்கள் அடக்கியதை ஏராளமான பொதுமக்கள் கண்டு ரசித்தனர். மணப்பாறை அருகே தீராம்பட்டியில் நடைபெற்ற இந்த போட்டியில் திண்டுக்கல், மதுரை, புதுக்கோட்டை, சிவகங்கை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த 800 காளைகளும் 300 மாடுபிடி வீரர்களும் கலந்து கொண்டனர். வாடிவாசல் வழியாக சீறிப்பாய்ந்த காளைகளை வீரர்கள் போட்டி போட்டுக்கொண்டு அடக்கினர். வீரர்களை நெருங்க விடாமல் காளைகளும் துரத்தியதை ஏராளமான பொதுமக்கள் உற்சாகத்துடன் ரசித்தனர். வெற்றி பெற்ற வீரர்களுக்கும் பிடிபடாத காளைகளின் உரிமையாளர்களுக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டன. இனி செய்திகளின் தொகுப்பை காணலாம். திருவண்ணாமலை மாவட்டத்தில் ரயில்வே மேம்பால பணிகளுக்கான அடிக்கல் நாட்டு விழாவில் கலந்து கொண்ட அமைச்சர் சேவூர் ராமச்சந்திரன் பணிகளை தொடங்கி வைத்தார். திருவண்ணாமலை திண்டிவனம் சாலையில் 30 கோடியே 38 லட்சம் ரூபாய் மதிப்பில் 666 மீட்டர் தூரம் ரயில்வே மேம்பாலம் அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இதேபோல வேலூர் போலூர் சாலையில் 17 கோடியே 36 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் மேம்பாலம் அமைக்கப்பட உள்ளது. இந்தியாவில் இஸ்லாமிய மாணவர்களின் இயக்கமான சிமி அமைப்பிற்கு மேலும் 5 ஆண்டுகளுக்கு தடையை நீட்டித்து மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. மதச்சார்பின்மைக்கு எதிராக செயல்படும் இந்த அமைப்பின் மீது நடவடிக்கை எடுக்காவிட்டால் தொடர்ந்து பயங்கரவாத செயல்களில் ஈடுபடும் என மத்திய உள்துறை அமைச்சகம் விளக்கம் அளித்துள்ளது. 32 ஆண்டுகளாக தொடர்ந்து வந்த அமெரிக்காவுடனான ஏவுகணை கட்டுப்பாடு தொடர்பான உடன்படிக்கையை ரத்து செய்வதாக ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் அறிவித்துள்ளார். ரஷ்யாவிடம் உள்ள அத்துமீறலான ஏவுகணைகள், ஏவுதளங்கள் மற்றும் ஏவுகணை தொடர்பான ரகசிய தளவாடங்கள் அழிக்க கோரி அமெரிக்க அதிபர் டிரம்ப் எச்சரிக்கை விடுத்திருந்த நிலையில் புதின் இவ்வாறு அறிவித்துள்ளார். வாக்களிப்பதன் அவசியத்தை உணர்த்தும் வகையில் ராமநாதபுரத்தில் எஸ்ஆர்எம் மாணவர்கள் விழிப்புணர்வு பேரணியை நடத்தினர். அனைவரும் வாக்களிக்க வேண்டும், வாக்குக்கு பணம் வாங்கக்கூடாது என்பதை வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் எஸ்ஆர்எம் பல்கலைக்கழக மாணவர்கள் விழிப்புணர்வு பேரணி நடத்தி வருகின்றனர். ராமநாதபுரத்தில் பேரணி நடத்திய அவர்கள் வாக்களிப்பது குறித்த துண்டு பிரசுரங்களை பொதுமக்களுக்கு வழங்கினர். தமிழகத்தின் புகழ்பெற்ற சுற்றுலா தலங்களில் ஒன்று தருமபுரி மாவட்டத்தில் உள்ள ஒகேனக்கல். இங்குள்ள நீர்வீழ்ச்சியும் இயற்கை காட்சிகளும் சுற்றுலா பயணிகளின் கண்களுக்கு விருந்து படைப்பதாக உள்ளது. அது மட்டுமல்ல, சுவையான மீன் குழம்பு, மீன் வறுவல் என வாய்க்கு ருசியாக சுட சுட கிடைக்கும் என்பதுதான் மற்றொரு சிறப்பு. இது குறித்து இன்றைய வேந்தர் சிறப்பு செய்திகள். கர்நாடகா மாநிலம் குடகுமலையில் உருவாகும் தலைக்காவிரி பல 100 மைல்கள் கடந்து தமிழக எல்லையான பிலிகுண்டுலு வழியாக ஒகேனக்கல் வந்தடைகிறது. பாறைகளுக்கு நடுவே அருவி போல் ஆர்ப்பரித்து கொட்டும் அழகை காண ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்து வருகின்றனர். இவ்வாறு வரும் சுற்றுலா பயணிகளின் வாய்க்கு ருசியாக மீன் சமையல் செய்ய இங்கு 200க்கும் அதிகமான பெண்கள் எப்போதும் தயாராக இருக்கின்றனர். இவர்கள் ஆற்றில் பிடிக்கும் மீன்களை வைத்து சமையல் செய்வதையே காலம் காலமாக தங்களது குலத்தொழிலாக கொண்டுள்ளனர். குடும்பத்தோடு வரும் சுற்றுலா பயணிகள் மீனை சமையல் செய்ய ஆர்டர் கொடுத்துவிட்டுத்தான் அருவிக்கே செல்வார்கள். அவர்கள் அனைத்து பகுதிகளையும் சுற்றி பார்த்துவிட்டு வருவதற்குள் கம கமவென மீன் குழம்பு, மீன் வறுவல், சாப்பாடு, ரசம் என அனைத்தும் தயாராக இருக்கும். இங்கு தயார் செய்யப்படும் குழம்புக்கு ஒரு தனிச்சுவை இருக்குமாம். காரணம், சமையலுக்கு தேவையான மசாலாவை அம்மியில் அரைத்துத்தான் சமையல் செய்கின்றார்களாம். இதனாலேயே வழக்கத்தை விட சுவை கூடுதலாக இருக்கிறதாம். இங்கே மீன் குழம்பு சாப்பாடு இங்கே சமைச்சு சாப்பிட்றதுக்குனே சில பேர் வராங்க.
நல்லா ஜாலியாக பிள்ளைங்க குட்டி எல்லாம் சுற்றுலா சுற்றி பார்த்துட்டு சமைச்சு சாப்பிட்டுட்டு போகிறாங்க. அம்மியில் ஆட்டி செய்கிறோம், விறகடுப்பில் செய்கிறதுனால அது டேஸ்ட். அதனால எங்கள் ஃபேமஸ் ஒகேனக்கல் மீன் குழம்பு சாப்பாடு. மீன் குழம்புலாம் ரொம்ப ஃபேமஸு. ஒகேனக்கலுக்கு சமையல்லாம் ஜனங்கள் அதிகமாக வர்றாங்க, சமைச்சு சாப்பிட்டு போகிறதுக்கு வராங்க. நாங்கள் கையில் அரைச்சி அம்மியில் அரைச்சி அடுப்பு விறகடுப்பில் சமைச்சு நல்லா ருசியாக கொடுக்குறோம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கிறது. மாதத்துக்கு 2 டைம் 3 டைம் சாப்பிட்டு போயிடுறாங்க, செஞ்சு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடுறாங்க. சுற்றுலா வரும் பயணிகள் மீன் சமையலை சாப்பிட்டு விட்டு தங்களது உறவினர்களுக்கும் பார்சல் வாங்கிச் செல்வதும் உண்டு. சிலர் இங்கு வந்து 2 அல்லது 3 நாட்கள் தங்கி மீன் சமையலை சுவைத்து செல்வதும் உண்டாம். இங்கே வந்துட்டு ரொம்ப சுவையாக இருக்கும். எல்லாமே வந்துட்டு ஃபிஷ் ஃப்ரை ஆகட்டும், இல்லை மீன் குழம்பு ஆகட்டும், இல்லை இங்கே ரசம் வந்துட்டு வைப்பாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே அது வந்துட்டு நம்ம மறக்கவே முடியாது. ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த அளவுக்கு இருக்கும். அடிக்கடி வந்துட்டு போயிட்டுருக்கோம். இங்கே நாங்கள் 15 நாளைக்கு ஒரு டைமு, இல்லை மாதத்துக்கு ஒரு டைமு. ரொம்ப டூரிஸ்ட் பிளேஸ்னால் ரொம்ப லைக் பண்ணி பண்ணுற இடம் இந்த இடம். இங்கே பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு வறுவல் எல்லாம் ரொம்ப நல்லா பண்ணுறாங்க. டேஸ்ட்டும் நல்லா இருக்குது. வறுவலோட சாம்பார் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. சாம்பார் நல்லா இருக்குது. நான் ரொம்ப என்ஜாய் பண்ணுறேன். உரல் அரைக்கிறது வந்து டேஸ்ட்டுங்க. அந்த டேஸ்ட்னால தான் இவ்வளோ இதாக இருக்குது. அவங்க வைக்கிற மசாலானாலும் டேஸ்ட் வரும். வேற கடுப்பு இன்னொன்று கேஸ் எதுவும் யூஸ் பண்ணுறதுனால மாமூலாக அடுப்பில் பண்ணுறதுனால நல்ல டேஸ்ட் வரும். இங்கு கிடைக்கும் அரைஞ்சான், வாழை, ரோகு, கட்லா மீன்களுக்கு ரசிகர் பட்டாளமே இருக்கிறதாம். அதிலும் அரஞ்சான் மீனை குழந்தைகளும் பெண்களுமே விரும்பி சாப்பிடுவதால் அதற்கு மவுசு அதிகம். 2 கிலோ மீனை சமையல் செய்ய வெறும் 300 ரூபாய் மட்டுமே வாங்குகிறார்களாம் சமையல் செய்யும் பெண்கள். தர்மபுரியிலிருந்து வேந்தர் செய்திகளுக்காக க. ஜெயகாந்தன். அரசியல் களத்தில் உலாவரும் நிஜ தகவல்கள் நிழல் வடிவில் உங்களுக்காக. அதிமுகவுடன் கூட்டணி குறித்த பேச்சுவார்த்தையை காவி கட்சியின் முக்கிய பிரமுகர்கள் நட்சத்திர ஹோட்டலில் ரகசியமாக நடத்தி வருகிறார்களாம். ஒருபுறம் பிரிந்த இலைக்கட்சியை இணைக்கும் பணியும் பேசப்பட்டு வருகிறதாம். இதற்கிடையே பாதிக்கு பாதி தொகுதியை காவி கட்சி கேட்பதால் துரையானவர் மற்றும் பொன்னானவர் வாயிலாக இலை கட்சியினர் எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார்களாம். ஒற்றை இலக்க சீட்டுக்கு ஓகே சொல்லவும் அதற்கான இடங்களை உறுதி செய்யவும் வரும் நாட்களில் காவி கட்சி தலைவர்களான ரவிசங்கரானவர், நிர்மலாவானவர், கோயலானவர் ஆகியோர் வர இருக்கிறார்களாம். விரைவில் பெரும் தலைவர் தமிழகம் வரும்போது கூட்டணியை உறுதிப்படுத்த திட்டமிடப்பட்டிருக்கிறதாம். யோகியான காமெடி நடிகர் அனைத்து படங்களிலும் இடம்பெற்று விடுவதால் பரோட்டா காமெடி நடிகர் கடுப்பில் இருக்கிறாராம். யோகியான காமெடி நடிகர் நயன நடிகைக்கு ஹீரோவாக நடித்த நிலையில் தொடர்ந்து ஹீரோவாகவும் நடித்து வருகிறாராம். எனவே பரோட்டா புகழ் நடிகர் தான் நடித்த நடிகர்களை சந்தித்து வாய்ப்புக்காக வேட்டை நடத்தி வருகிறாராம். டேவிஸ் கோப்பை தகுதி போட்டி இந்தியாவை வென்றது இத்தாலி. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. டேவிஸ் கோப்பை டென்னிஸ் போட்டி தகுதி ஆட்டத்தில் இந்திய அணி 4-1 என்ற கணக்கில் இத்தாலியிடம் தோல்வியடைந்தது. ஸ்பெயின் நாட்டில் வரும் நவம்பர் மாதம் டேவிஸ் கோப்பை இறுதிப் போட்டிகள் நடைபெற உள்ளன. இதற்கான தகுதி ஆட்டங்கள் பல்வேறு நாடுகளில் நடைபெற்று வருகின்றன. கொல்கத்தாவில் நேற்று தொடங்கிய தகுதி ஆட்டத்தில் இத்தாலி அணி 2-0 என்ற கணக்கில் முன்னிலை வகித்து வந்தது. 5 ஆட்டங்கள் கொண்ட போட்டியில் மீதமுள்ள 3 ஆட்டங்கள் இன்று நடைபெற்றன. இதில் சைமன் மேட்டிடியோ பெர்டென்னி இணையை போபண்ணா திவிச் சரண் இணை எதிர்கொண்டது. இதில் 4-6, 6-3, 6-4 என்ற கணக்கில் இந்தியா வெற்றி பெற்றது. எனினும் கலப்பு ஒற்றையர் ஆட்டத்தின் 2 ஆட்டங்களில் தோல்வியடைந்ததால் 4-1 என்ற கணக்கில் இத்தாலி வெற்றி பெற்றது. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் நடைபெற்ற மாவட்ட அளவிலான தடகள போட்டியில் 600க்கும் அதிகமான மாணவ மாணவிகள் பங்கேற்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் மெட்ரிக் பள்ளிகள் கூட்டமைப்பு சார்பில் ஆண்டுதோறும் விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் இந்த ஆண்டு மெட்ரிக் பள்ளிகளுக்கு இடையே தடகள போட்டி நடத்தப்பட்டது. அண்ணா விளையாட்டு அரங்கில் 6 பிரிவுகளில் நடைபெற்ற இந்த போட்டியில் 600க்கும் அதிகமான மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு திறமைகளை வெளிப்படுத்தினர். போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளும் வழங்கப்பட்டன. Thank you.
உற்சாகமாக கைதட்டி உற்சாகப்படுத்தவும். போயிடலாம். என்ன செய்யறது, இடையில பிள்ளைங்க ட்ரைனிங்கை விட்டுடுறாங்க. இந்த வருடத்தில் 6வது ஆண்டாக விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றது. இந்த விளையாட்டுப் போட்டியிலே 14 வயதுக்குட்பட்டவர்கள், 17 வயதுக்குட்பட்டவர்கள், 19 வயதுக்குட்பட்டவர்கள் என்ற 3 பிரிவுகளாக பிரித்து ஆண் பெண் இரு பாலாருக்கும் தனித்தனியாக தடகள விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றது. அந்த விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவியர்களுக்கு இன்று அவர்களுக்கு உரிய சான்றிதழும் மெடலும் வழங்கப்பட்டது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். முழுமையான பட்ஜெட்டில் அதிக திட்டங்கள் இடம்பெறும் என தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பிரதமர் மோடி உறுதியளித்துள்ளார். பிரதமர் மோடி தலைமையிலான கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவின்படி சிபிஐ புதிய இயக்குநராக ரிஷிகுமார் சுக்லா நியமிக்கப்பட்டுள்ளார். அமெரிக்காவில் கைது செய்யப்பட்ட 129 மாணவர்களை விடுவிக்க வேண்டும் என மத்திய அரசு வலியுறுத்தியுள்ளது. திருச்சியில் வரும் 5ஆம் தேதி நடைபெறவிருக்கும் ஐஜேகே பொதுக்குழு கூட்டத்தில் செயற்குழு உறுப்பினர்கள் பங்கேற்க வேண்டும் என டாக்டர் பாரிவேந்தர் அழைப்பு விடுத்துள்ளார். இத்துடன் வேந்தரின் கண்ணுறங்கும் வேளை இரவு செய்திகள் நிறைவடைந்தன. வேந்தர் டிவி செயலியை பதிவிறக்கம் செய்து முக்கிய செய்திகளை நேயர்கள் காணலாம். மீண்டும் நாளை காலை 7 மணிக்கு இளங்கதிர் காலை செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.